கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். நாம் இன்றைய ஆசீர்வாதம் பகுதியிலே நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அநேக ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமானது அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் துன்மார்க்கத்தினாலும் நிறைந்து காணப்படுகிறபடினாலே ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள் நீதிக்கும் நியாயத்துக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து, தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்கள் இந்த உலகத்திலே நடக்கிறதான அநியாயத்துக்கும் அக்கிரமத்தையும் பார்த்து அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்படுமோ என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். தாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து அவர்கள் பயப்படுகிறார்கள். தங்களுடைய குடும்பத்திலே நடக்கிறதான காரியங்களை குறித்து அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் உள்ள அக்கிரமங்களும் தீய சக்திகளும் சத்துடைய வல்லமைகளும் பிசாசுடைய தந்திரங்களும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்கள் எப்பொழுதும் பயந்து ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இந்த ஆபிரகாம் ஆரான் புறப்பட்டு அங்கே இருந்து அவர்கள் ஆரான் இடத்துல புறப்பட்டு வந்து அவர்கள் கானான தேசத்தை நோக்கி அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவருடைய தகப்பனாகிய தேராகு ஆரானிலே மரித்து போனான். அதன் பின்பு ஆபிரகாம் எனப்பட்ட ஆபிரகாம் அங்கே பயந்தவனாக தனக்கு உண்ட எல்லா ஆஸ்திகளையும் அவன் அங்கே இருந்து எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே தேவனுடைய வார்த்தையை உண்டாகி, தேவன் அவனை நோக்கி, ஆபிரகாமே, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று சொல்லி அங்கே அவர் கானான் தேசத்தை நோக்கி ஆபிரகாம் இடத்திலே நீ அங்கே புறப்பட்டு போ என்று சொல்கிறார். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேலைக்காரையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் தேவன் காண்பிக்கிறதான தரிசனத்தில் இஷ்டதான அந்த தேசத்தை நோக்கி அவன் புறப்பட்டு செல்கிறான். அவன் விதமாக புறப்பட்டு கானானுக்கு உள்ளே பிரவேசிக்கிறான். ஆனாலுமோ அவன் 75 வயது நிறைந்தவனாக காணப்பட்டு அங்கேருந்து பிரவேசித்தாலும் கூட அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவனுக்கு சந்ததி இல்லாதிருந்தது, அவனுக்கு ஒரு சந்தானம் இல்லாதிருந்தது. ஆகவே அவன் பெரிய ஆஸ்தி உள்ளவனாக காணப்பட்டான். தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தி, தன்னுடைய சொந்த பிரயாசத்தினால் உண்டான ஆஸ்திகள், தனக்கு உண்டான வேலைக்காரர்கள் அத்தனை பேரோடும் கூட அவன் புறப்பட்டு வந்தாலும் கூட அவன் தனக்கு சுதந்திரவாளியாகிய ஒரு குமாரன் பிறக்கவில்லை என்று அவனுடைய 75வது வயதிலே, அவனுடைய முதிர் வயதிலே அவன் பயப்பட்டவனாக காணப்படுகிறான். நாம் இந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறோம்.
தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு நாம் போக வேண்டியிருக்கிறது. அவ்விதமாக நாம் அங்கே செல்லும் பொழுது நாம் அங்கே தனிமையாக காணப்படுவோம். நமக்கு ஒரு சந்ததி இல்லை, ஒரு குமாரன் இல்லை, ஒரு குமாரத்தி இல்லை. நம்முடைய பேர் சொல்ல நம்முடைய காலத்துக்கு பிற்பாடு நம்முடைய ஆசைகளுக்கும் நாம் சவதரித்து வைத்துவிட்டு செல்கிறான எல்லா விதமான நன்மைகளுக்கும் அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நமக்கு ஒரு குமாரனோ குமாரத்தியோ இல்லை என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். அது மாத்திரமல்ல, தன்னோடு கூட வருகிறான அந்த ஜனங்களை அவன் பாதுகாக்க வேண்டும். இதுவரை தாங்கள் சென்றிராத அந்த தேசத்துக்கு செல்லும் பொழுது சத்துருக்கள் எதிராக புறப்பட்டு வருவார்கள். வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ண வேண்டும். வனாந்தரத்திலே அங்கே திருடர்கள், கொள்ளையர்கள், அந்நிய ஜாதிகள் யுத்தம் பண்ண வருவார்கள். ஆகவே அவன் பயந்து அங்கே இருந்து புறப்பட்டு செல்கிறான். இவ்விதமான ஒரு நெருக்கமான, இக்கட்டான, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே தான் அவன் பயந்தவனாக காணப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே காணப்பட்டு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்றார். இன்றைக்கும் கூட நமக்கு எத்தனையோ விதமான சோதனைகள் உண்டாகிறது, எத்தனையோ விதமான பயங்கள் உண்டாகிறது, எத்தனையோ விதமான துக்கங்கள், இடரல்கள் உண்டாகிறது. ஆனாலும் கூட நாம் என்ன செய்கிறோம்? பயந்தவர்களாக காணப்படுகிறோம். அவ்விதமாக நாம் பயப்படாதபடிக்கு நாம் தேவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதலையும் நாம் எடுத்து நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாம் ஜீவிப்போமானால் நமக்கு உண்டான எல்லா பயமும் நீங்கி போகும். இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுடைய சந்ததியாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறான் ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததியாகிய கிறிஸ்துவ ஜனங்கள் ஆகிய நாம் தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு பயம் உண்டாவதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவரே நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து நம்மை ஜெயத்தின் பாதையிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் அழைத்த தேவன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அவர் ஆபிரகாமை பெரிய ஜாதியாக அவர் தன்னுடைய தீர்மானத்திலே, தன்னுடைய சிந்தனையிலே அவனை ஒரு பெரிய ஜாதியாக அவர் கண்டு அவனை அவ்விதமாக அவர் கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். அந்த தேசத்திலே அவன், நீ இந்த தேசத்திலே வலது பக்கமும் இடதுபுறமும் மேன்புறமும் கீழ்புறமாக நடந்து செல், நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லி அந்நியர் வசமாக இருந்த அந்த தேசத்தை இவனுக்கு அவர் உனக்கு தருவேன் என்று சொல்லி தேவன் விதமாக அவனை ஆசிரியப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அந்த இடத்துக்கு அவனை அனுப்புகிறார். அதே போல் இன்றைக்கும் கூட நமக்கு வீடோ நிலங்களோ சொத்துக்களோ ஆஸ்திகளோ காணப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி நாம் கலங்க வேண்டியதில்லை. நீ தேவனை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு உத்தரவு செய்வார். நம்முடைய தேவன் நமக்கு நீதி செய்த தேவன். நாம் என்னுடைய நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு அதை அருள் செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய சம்பத்துக்களாகவும் நாம் அவருடைய ஜனங்களாகவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகவும் நாம் காணப்படுகிறோம். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சத்துரு நமக்கு முன்னாக அவன் நிற்கப்பட்டு போவான். உனக்கு விரோதமாக எழும்ப ஆயுத வாக்காதே போது என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய வார்த்தையிலே பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். உனக்கு விரோதமாக எத்தனை வல்லமைகள் புறப்பட்டு வந்தாலும் என்னுடைய கேடகமானது அவை எல்லாவற்றையும் தடுத்து உனக்கு எந்த சேதம் வராதபடிக்கு எல்லா பக்கங்களிலும் அது சுடரொளி பட்டயமாக, அது கேடகமாக அது உனக்கு காணப்படும்.
ஆகவே நீ பயப்படாதே. அது மாத்திரமல்ல, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். அவர் நமக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறார். பலன் என்பது வேறு, பலன் என்பது வேறு. பலன் என்பது நமக்கு அவர் கொடுக்கிறதான பலன்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் உரிய சகல நன்மைகள். இங்கே தேவன் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அவன் பிள்ளை இல்லாது இருக்கிறான், ஆனாலும் கூட அவன் மிகவும் கவலைப்பட்டவனாக காணப்படுகிறான், துக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். ஆனாலும் கூட தேவன் அவனை நோக்கி, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஸோ தேவன்தான் அவனுக்கு பலனாக இருக்கிறார். அவனுக்கு கற்பம் செத்து போனாலும் கூட அவர் பலன் கொடுக்கிறார். கற்பத்தின் பலனை நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பலன் தேவன் உனக்கு தேவனே நமக்கு பலனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட பிள்ளைகளாக இருக்கிறதான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்காக சொல்கிறார், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி தேவனிடத்தில் உங்கள் மன்றாட்டை, உங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, இதோ அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நமக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார். ஒன்றுமில்லாமலிருந்து ஒரு சகலத்தை உண்டாக்குற தேவன் உங்களுக்கும் கூட நிச்சயமாகவே உங்கள் கற்பத்தின் பலனை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு பாலகனை, ஒரு குமாரனை, ஒரு குமாரத்தியை நிச்சயமாகவே அவர் கொடுப்பார். இதுதான் இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் செய்தி. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். கர்த்தரில் உங்களுடைய விண்ணப்பத்தை வேண்டுதலை தெரிவிங்கள். முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.